ஹலோ வீவர்ஸ், விருச்சிக ராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. அதாவது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பல எதிர்பார்க்காத திருப்பங்களை விருச்சிக ராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதமாகவே ஓரளவுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, நிதி ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில மட்டும் அவ்வப்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உடனடியாக சரியாக கூடிய வகையிலையும் தான் இந்த பிரச்சனைகளானது அமைய போகுதுங்க. எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படல அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் விருச்சிக ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்களுமே கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு எங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல, அதாவது சரியாக சொல்லணும்னா ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நிலைமையானது எப்படி அமைய போகிறது, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா, மேலும் நீங்க உங்களுடைய மனதில் சில விஷயங்களானது நினைத்து கொண்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுமா, தொழில் ரீதியாக ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழ்நிலையானது அமையக்கூடுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அது நல்லபடியாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/1/2025 இருந்து வரப்போகின்ற 13/2/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் சில முக்கியமான எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றத்தால விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக நிகழக்கூடிய காலபுருஷன் 5க்கு உடையவனாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில தான் சூரிய பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. சோ மொத்தத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியனுடைய அமைப்பானது தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசினருக்கு பாத்தீங்கன்னா தெய்வ கலாச்சாரத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் பரிபூர்ணமான வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் தற்போது பார்க்கும்போது அதுலயும் விருச்சிக ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சூரியனுடைய அமைப்பானது இருக்குங்க. சோ இதன் விளைவாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்துடன் உங்களுக்கு தெய்வ கலாச்சாரத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய விஷயங்களானது அந்த தெய்வத்துடைய அருளாசியால நீங்க நினைச்சபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையுமே விலக்கி தெளிவானது ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது இருக்கக்கூடும். ஏனென்றால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே சில குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் இருக்கலாங்க. சில விஷயங்கள் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்துல இருந்து கொண்டு இருக்கீங்க. அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நாம ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கலாமா, அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பத்துல விருச்சிக ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. உண்மையாலுமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களாகிய உங்களுக்கும் இது போன்ற குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம பாத்தீங்கன்னா வீடியோக்கு
வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மனதுக்குள்ள ஒரு தெளிவான சூழ்நிலையானது உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. யாரிடம் என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுப்பீர்கள். யாராக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அவங்க கிட்ட நிதானமாக பேசிட்டு வருவீங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமான பலன்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா முன்பின் யோசிக்காம அப்படியே பாத்தீங்கன்னா பேசி விடுவோங்க. அது நமக்கே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வில்லங்கமாக முடிஞ்சிடும். அப்போது நாம நினைப்போம், அன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பேசாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய விஷயமே நடந்திருக்காதே, நாம இதெல்லாம் தவிர்த்திருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. ஸோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிப்பதால ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள பேசிட்டு அதன் பிறகு வெளிப்படுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால உங்களை விட வயதுல குறைவாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமானது உண்டாக்கி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல விருச்சிக ராசி நேயர்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயமானது உண்டாகக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கணும், அதற்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா இது இன்னுமே எனக்கு அது தொடர்பாக எந்தவித சாதகமான விஷயமுமே ஒரு சைன், அதாவது ஏதாவது ஒரு கையெழுத்து வேண்டும், இல்லைன்னா ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை அப்ரூவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அரசாங்க ரீதியான வேலையாக இருந்தாலும் சரிங்க. ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி வேணும், அதே போல பார்த்தீங்கன்னா பைப்பு போடணும், இப்படி எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கணும் ஆனால் அது தடைப்பட்டுட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கும் சரிங்க, இப்போது நிலைமையானது நல்ல சாதகமான முறையில் இருப்பதோடு நல்ல வருமானமானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சிலருக்கு கண், காது, மூக்கு போன்றவற்றில் வியாதிகள் உண்டாகலாம் என்பதால ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஜீரண கோளாறுகள் இது போன்ற பிரச்சனைகள் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தொழில் வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரிங்க சிறப்பாக இருக்குங்க. இந்த இரண்டையுமே நீங்க முழுமையாக நல்லபடியாக அனுபவிக்கணும், அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால தொழில் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரிங்க நல்லபடியாக முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பிரச்சனைகள் சந்திப்பதாக இருந்தாலும் சரிங்க, உடனடியாக நீங்க மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த பிரச்சனையை பெருசாக்காம உடனடியாக பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளலாங்க. இல்லை என்றால் சரியாகிடும் அப்படின்னு விட்டீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவாகவே இருந்துட்டு இருக்குங்க. இதனால தொழிலையும் உங்களால கவனத்தை செலுத்த முடியாது, நீங்க எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க. ஸோ பிரச்சனையை பெருசு பண்ணாம சின்னதா இருக்கும் போதே அதற்கு உரிய சிகிச்சையை எடுத்துக்கோங்க, நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது, வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது போன்ற மாற்றங்கள், உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய ஊர்களில் புதிய மக்களுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது. அஷ்டாமதிபதி 3ஆம் இடத்துல மறைவதால கேட்டது கிடைக்குங்க, தொட்டது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், நினைத்தது நடக்கும். அறிவை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு உங்களுக்கு செல்ல கொடுங்க. அதாவது உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்பையும் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் சூரியனுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பதால வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது, வீடு மாற்றுவது, வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க கொடுங்க. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வயதான தாய்மார்கள் இருந்தால் கால் வலி, கைகளில் ஏதாவது வலி இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. 7ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகள்
உறவுகளுக்கு இடையே மாற்றம், சந்தோஷம், முன்னேற்றம் எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது உருவாகக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. மொத்தத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.